back to Subapratap vlogs. Like, share and comment her videos. அன்றைக்கி ஒரு ப்ளசண்ட்டான வெதராக இருந்தது. அதனால் நானும் லோகனும் வாக்கிங் போயிருந்தோம். இனிமேல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வந்து வெதர்லாம் சேஞ்ச் ஆகும். நாங்கள் நிறைய வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவோம். முன்னாடி வின்டர்னால் ரொம்ப குளிரில் இருந்து அந்த குளிர் வரும்போது தான் வெயிலோட அருமையை தெரியுன்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். உனக்கு தான் நான் பிச்சு தரேன். எப்படி பிக்கணும்? எதை பிச்சுட்டா வந்துடும்? நான் இங்க நான் ஓபன் பண்ணி தானே நீ வந்து ஃபர்ஸ்ட் விடலாம். இத வந்து இத மாட்டி இரு, அம்மா மாட்டி தரேன். ஷூட் ஷூட். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, எங்களோட மரத்தில் வந்து கீழே இருக்கிற ஒரு சில பிரான்ச்சஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ண சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நான் மரம் வெட்டுற வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். யூஎஸில் வந்து மரம் வெட்டுறதுக்கெலாம் எவ்வளோ செலவாகுது, எப்படி வெட்டுறாங்க அப்படின்றது. இந்த மாதிரி தான் ஒரு மெஷின் வச்சு வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வெட்டின மரத்தோட தூரை வந்து அவங்க அரைச்சி எடுத்துகிட்ருக்காங்க. அன்னைக்கு வந்து எங்களுக்கு மரம் வெட்டினதுக்கப்புறம் எங்களுக்கு வெதர்லாம் ரொம்ப வந்து குளிர ஆரம்பித்ததுனால இப்போ வெயில் வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வர்றாங்க. ஸோ அந்த தூரை வந்து ஃபுல்லாக அந்த மிஷினை வச்சு அரைச்சி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மரத்தோட தூரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஷின் வச்சு தான் ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாங்க. அரைச்சி எடுத்ததை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எங்கள் லானில் வந்து ஒரு இடத்துல ஒரு புஷ்ஷை வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணியிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். இந்த ஏரியா ஃபுல்லாக புஷ்ஷாக இருக்கும். ஸோ அங்கேருந்து அரைச்சது எல்லாமே அந்த மரத்தூள் எல்லாம் அந்த புஷ்ஷை கிளியர் பண்ணப்போ ஒரு பள்ளம் இங்கே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த மரத்தூள் எல்லாம் அந்த பள்ளத்தில் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஃபில் பண்ணியாச்சு. இது நல்லா ஃபில் பண்ணோடனே ஸோ நமக்கு வேஸ்ட்டும் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ராகி கூழ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சம்மர் வருது. சம்மருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு வந்து கூழ், அந்த களி அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து நமக்கு நிறையவே இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் இப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குளிர் இருக்கிறதுனால நான் வந்து நைட்டு ஊற வச்சு கரைச்சி இன்னும் சின்னவங்க அப்படிலாம் போட்டு சாப்பிடல. இப்போ நாங்கள் வந்து ஒரு சூடாகவே ஒரு களி மாதிரி கிண்டி அதுக்கு ஒரு நல்ல ஒரு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். நான் வந்து காலையில் இதை செஞ்சிட்ருக்கேன். ஈகனுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு, என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் லஞ்சுக்கெலாம் கூட இது தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ கூழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடியாக 25 மினிட்ஸ் ஆகும். நம்ம மாவு கரைச்சிட்டு இப்போ காலையில் செய்கிறதா ஓவர் நைட் கூட நம்ம தண்ணியிலே ஊற வச்சிடலாம். இல்லை எப்போ செய்கிறோமோ ஊற வச்சு செய்யலாம். இல்லை உடனே செய்கிறந்தாலும் ஒரு கப் மாவுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, நான் ஆக்சுவலாக அளந்துலாம் தண்ணி ஊற்ற மாட்டேன். எனக்கு அந்த செஞ்சு பழக்கன்றனால நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து அப்படியே அசியூம் பண்ணி செஞ்சு பழகிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கப் மாவுக்கு 3 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். நம்ம இப்போ களி மாதிரி செய்ய போகிறோம். அதனால வந்து கொஞ்சம் திக்காக தான் நமக்கு வேணும். நம்ம இதெல்லாம் கரைச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அடுப்பு ஆன் பண்ணி கையை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். லைட்டாக விட்டால் கூட கட்டி பட்டுரும். ஸோ நான் இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா இது வந்து நான் இண்டாலியன் பாத்திரம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே வந்து செய்வேன். மண் பாத்திரமாக இருந்தால், மண் சட்டியாக இருந்தால் இன்னுமே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். பட் இங்கே என்கிட்ட இல்லை. அதனால் வந்து இப்போ நான் வந்து இதில் செய்கிறேன். நம்ம கை விடாமல் கிண்டிட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வரும். ஒரு
to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கொதி வரும். அப்போ விட்டோன்னா கையெல்லாம் ஃபுல்லாக தெரிச்சிரும். நீங்கள் அப்படி கை எடுக்கணுன்னா சிம் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள், இல்லைன்னா ஓவராக தெரிக்கும். இது இந்த கொதி வந்தோடனே இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். அப்புறம் மேலே ஒரு ஷைனிங்காக தெரியும். அப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறது கரெக்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தண்ணியில் கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரும். அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, ராகி களி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் லிட்டு போட்டு அந்த ஹீட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே ஒரு 20 மினிட்ஸ் வந்து அது நல்லா வெந்து நமக்கு இன்னுமே கெட்டியாகும். இதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு காம்போவாக வந்து ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியனாக வந்து நம்ம எல்லா காய்கறியும் போட்டு ஒரு புளிக்குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து சாம்பார் கூடயுமே சாப்பிடுவோம். இல்லைன்னா நம்ம வந்து தயிர், சின்ன வெங்காயம் இதெல்லாமே கரைச்சி சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புளிக்குழம்புக்கு ஒரு பேசிக்கான புளிக்குழம்பு தான். வெந்தயம், சோம்பு வெடிக்க விட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய் இதெல்லாம் நல்லா உப்பு சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே வந்து தக்காளியும் நமக்கு வந்து வதக்கணும். தக்காளி வந்து நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா ரவுண்டாக போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். நமக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இந்த மாதிரி நல்லா தின்னாக ரவுண்டாக போட்டால் எல்லா தக்காளியுமே கரைஞ்சி நல்லா நமக்கு முழுசாலாம் இருக்காது, தோல் தனியாக வந்துடும், தக்காளி நல்லா கரைஞ்சிரும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் போடணும், இல்லைன்னா கரைஞ்சிடும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி பண்ணால் கடைசி வரைக்கும் கரையாமையே வரும். கத்திரிக்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா தூளும் நான் அந்த புளிக்குழம்புக்கு வந்து நம்ம புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே குழம்பு தூள் போட்டோன்னா நல்லா வந்து கலர் நல்லா வரும். நான் வந்து இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை நல்லா காய்கறியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஹீட்டாக நமக்கு எண்ணெய் இருக்கும்ல அதிலே வந்து அந்த மசாலாலாம் வேகும்போது அதோட டேஸ்ட்டும் கலரும் நமக்கு ரொம்ப நல்லா வரும் புளிக்குழம்புக்கு. இப்போ நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் வந்து நமக்கு கொஞ்சம் வேகணும். புளி ஊற்றினோன்னா டக்குன்னு வந்து ரொம்ப மரத்து போயிடும், வேகாதுட்ட. அதனால் வந்து நான் என்னென்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை நல்லா வேக விட போகிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா கத்திரிக்காய் வந்து கரையாமையே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெந்ததுக்கப்புறமா புளி ஊற்ற போகிறேன். இப்போ கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 விக்கடு தான் வெந்திருக்கு. இன்னுமே நமக்கு வந்து புளி ஊற்றி அதெல்லாம் வேகும்போது கரெக்டாக இருக்கும். நமக்கு கத்திரிக்காய் வந்து கரையாமல் திரும்ப கொதிக்க வச்சா கூட நமக்கு கத்திரிக்காய் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ நான் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு நல்ல ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட போகிறேன். இப்போ வந்து கத்திரிக்காய் எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு, எனக்கு ஒரு கொதியும் வந்துருச்சு. லைட்டாக ஆக்சுவலாக எண்ணெயுமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட கொஞ்சம் மொச்சப்பயிறு இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளை கொண்டக்கல்ல வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இதை ரெண்டையுமே வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அது கூட வந்து எக்கு இதெல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி இன்னுமே வந்து நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட போகிறேன். மொச்சப்பயிரோ இல்லை ஏதாவது ஒரு பயர் போட்டு ஒரு புளிக்குழம்பு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு புளிக்குழம்பு வந்து கேப்பக்கூழ், கம்மங்கூழ், கேப்பக்களி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அது அப்படின்னாலே நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இல்லை இன்னும் திக்காக வேணுனாலும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொதிக்க விடலாம். இப்போ நம்ம பயர் சேர்த்துருக்கனால ஆஃப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நமக்கு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்போவில் வந்து புளிக்குழம்பு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புளிக்குழம்புல பாயில்டு எக்கு போடும்போது இன்னுமே பாயில்டு எக் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து லஞ்சுக்கு கூட என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஈகனுக்கு வந்து அந்த களியும் ஒரு பாயில்டு எக்கும் கொடுத்து விட்டுருந்தேன். இப்போ அடுத்த நாள் வந்து ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன். அந்த ஷாப்பிங் vlog தான் இது. ஜேசி பென்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இங்கே இருக்குது. அங்கே வந்து நமக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ கிளியரன்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது எங்களுக்கு இப்போ வின்டர் முடிஞ்சதுனால ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற அந்த டயத்தில் வந்து எல்லா கடையிலையுமே வந்து சேல் போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து 80% வரைக்குமே ஆஃப் இருக்கும். இன்னும் நாள் போக போக வந்து இன்னுமே கம்மி பண்ணுவாங்க. பட் ஆனால் அப்போ நமக்கு நம்ம சைஸுக்கு வந்து கரெக்டாக கிடைக்காது இந்த கிளியரன்ஸ் அப்போது. அதனால் வந்து நான்
என்கிட்ட ஒரு கிஃப்ட் கார்டும் இருந்துச்சு. அதனால நான் அன்றைக்கி போயிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராக் சூட்டு இதெல்லாமே வந்து 80% ஆஃபில் வந்துச்சு. அதாவது பேண்ட் தனியாக, அந்த டாப் தனியாக இருந்துச்சு. பேண்ட் வந்து அண்டர் 10னா $8 $9 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்துட்ருந்தேன். இப்போ வந்து ஸ்ப்ரிங்குக்கு உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் ஸ்ப்ரிங்குக்கு உள்ள கலெக்ஷன் வந்து இப்போ வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதே ஸ்ப்ரிங் சீசன் முடியும் போது வந்தோன்னா நமக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்ப்ரிங்குக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் ட்ராக் சூட் இதெல்லாமே வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன் நான். ஆஃப்டர் டெலிவரி நான் பெருசாக எதுவும் எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பார்ட்டி வேர் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து மற்ற ட்ரெஸ்லாம் எனக்கு அந்த டைமுக்கு வரும்போது நமக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால நான் அந்த ஸ்ப்ரிங் ட்ரெஸ் எதுவுமே நான் பார்க்கல, அதாவது எடுக்கலை. பட் பார்த்தேன், ரொம்ப கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா வந்துருந்துச்சு. நான் இந்த தடவை பார்த்தது எல்லாமே வந்து வாங்கினது வந்து கொஞ்சம் ட்ராக் சூட் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு கிஃப்ட் கார்டு கொடுத்துருந்தாங்க பர்த்டேக்கு. அதனால் வந்து நான் போய் அதையும் வந்து எடுக்கலான்ட்டு போயிருந்தேன். சேலும் போயிட்டு இருந்தது. இந்த டாப் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எல்லாமே $30 $40 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பூட்ஸ் எல்லாம் வந்து அன்றைக்கி நல்ல சேலில் வந்துருந்துச்சு. நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வின்டருக்கு வேணும்னா நம்ம இந்த இயர் அந்த கிளியரன்ஸ் அப்போ எடுத்து வச்சோன்னா நமக்கு யூஸ் ஆகும். நான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து ட்ராக் சூட்டை வந்து எடுக்கலான்னு போயிருந்தேன். ஏன்னா ஆஃப்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் பெருசாக ட்ராக் சூட் மாதிரி போய் எதுவும் எடுக்கலை. இப்போ இனிமேல் ஹைக்கிங்லாம் வந்து ஜாஸ்தி போவோம். அதனால் வந்து நான் ட்ராக் சூட் பார்க்கலான்னு போயிருந்தேன். பூட்ஸுமே நல்ல கிளியரன்ஸ் சேல். தோடு பார்க்கலான்ட்டு போனேன். பட் அந்தளவுக்கு கலெக்ஷன் இல்லை. இது எல்லாமே கிளியரன்ஸில் தான் இருந்துச்சு. பட் கிளியரன்ஸ்லேயுமே இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சுது. கலெக்ஷன்ஸும் அந்தளவுக்கு இல்லை. வீடியோ எண்டில் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்றது உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை புதுசாக வந்திருக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் டெய்ரி ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்துச்சு. நமக்கு வேகன்லாம் வந்து இங்கே வேகன் ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் வாங்கினதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. லோகன் வந்து வேஃபில் வச்சு அதில் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கான். இன்னொன்று வந்து பனானா ஸ்ப்ளிட் அப்படின்னு கிடைக்கிது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நிறைய ஐஸ்கிரீம்லாம் வச்சு ஃப்ளேவர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பனானா வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையில். ஐஸ்கிரீம் அன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ நான் என்ன ட்ரெஸ் வாங்கினேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து எப்போதுமே வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே அந்த கிளியரன்ஸ் அப்போ தான் போய் எடுப்போம். அந்த ஒரு சீசனும் முடியும் போது நமக்கு அந்த சேல் போடுவாங்க. அப்போ நமக்கு நிறைய % 70% 60% 80% 90% வரைக்குமே வந்து சேல் இருக்கும். இப்போ நான் வந்து 2 ட்ராக் சூட் எடுத்தேன். ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதும் ட்ராக் சூட்டு தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அனிமல் பிரிண்டில் இருக்கிறதுமே வந்து ட்ராக் சூட் தான். இது ரெண்டுமே வந்து எனக்கு இப்போ நாங்கள் அதிகமாக ஹைக்கிங் இதெல்லாமே போவோம். அப்போ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து நல்லா வாக் பண்ணணுன்னா நமக்கு பேண்ட்டு இந்த மாதிரி ட்ராக் சூட்லாம் வந்து அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ரெண்டும் நான் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த $8 $9 சிங்கிள் பீஸ், அதாவது செட்டு இல்லாமல் பேண்ட்டு தனியாக அந்த டாப் தனியாக தான் கிடைக்கும் நமக்கு. அடுத்து ஈகனுக்கு வந்து 2 டிஷர்ட் எடுத்தேன். ஈச் டிஷர்ட் வந்து $3 இருந்துச்சு. லோகனுக்கு அந்தளவுக்கு இல்லை, ஈகனுக்கு இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு டிஷர்ட் வந்து $3. அதனால் அதை எடுத்தேன் நான். இது ஒரு டிஷர்ட்டும் இன்னொரு டிஷர்ட்டும் எடுத்தேன் நான். இது வந்து இன்னொரு டிஷர்ட். ஸோ அவனுக்கு தான் கொஞ்சம் ட்ரெஸ் அதிகமாக தேவைப்படும் எப்போதுமே. ஏன்னா அவன் ஸ்கூல் போகிறதுனால அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து நான் ஒரு 2 ஸ்வெட்டர் எடுத்தேன். நமக்கு வந்து வின்டர் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இப்போ கிளியரன்ஸில் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வெட்டர் ஆக்சுவல் ரேட் வந்து $49 இருந்து சேல் ப்ரைஸ் வந்து அவங்க $14 வச்சுருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்வெட்டர். நல்ல ஒயிட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு அந்த மாதிரி இருந்தது. இன்னொரு ஸ்வெட்டரும் எடுத்தேன். அது வந்து $8 இருந்துச்சு. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $30 என்னவோ $8 இருந்துச்சு. இது ரெண்டுமே நல்லா இருந்தது. ஸோ அதனால் எடுத்தேன். இங்கே வந்து எப்போதுமே நம்ம அந்த சேல் அப்போ எடுக்கிறது தான் வந்து, இல்லைனா இதே வந்து நமக்கு தேவைப்படும் போது நம்ம வின்டரில் வாங்கினோன்னா அப்போ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிளியரன்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இதோட இந்த vlog முடியுது.